Hi guys, welcome to Benevolent Academy. நம்ம மாடர்ன் ஹிஸ்டரி பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 1857க்கு முன்னாடி நடந்த புரட்சிகள் வந்து பார்த்தோம். ஓவரால் இந்தியா ஃபுல்லாமே பார்த்துருந்தோம். ஓகேங்களா? சவுத் சைடு இருக்கு, அதாவது தமிழக பகுதியில் இருக்கிறது மட்டுமே நான் தனியா உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா எடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பாளையக்காரர்களின் புரட்சி. ஓகேங்களா? இது வந்து தமிழ்நாட்டு ஃபுல்லா பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். ஓகேங்களா? இதுவும் 1857க்கு முன்னாடி நடந்த ஒரு புரட்சி நம்ம சொல்லலாம். சரிங்களா? காலகட்டம் பார்க்கும்போது 755 இருந்து 801 வரைக்குமே இந்த புரட்சிகள் வந்து நடந்திருக்கும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாளையக்காரர்கள்லாம் வந்து யாரு? ஓகேங்களா? இவங்க எதுக்கு அகைன்ஸ்டா வந்து புரட்சி பண்றாங்க? இதுல ஒவ்வொரு பர்சனா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது பூலித்தேவர். ஓகே, இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டாபிக். நமக்கு கொஞ்சம் உணர்வுபூர்வமா இருக்கக்கூடிய ஒரு டாபிக் நம்ம இந்த பாளையக்காரர்களை புரட்சி வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது பூலித்தேவரோட புரட்சி, அகைன் வந்து வேலு நாச்சியார் அவர்கள் வந்து இருப்பாங்க, அப்புறம் மருது சகோதரர்கள், அண்ட் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், அப்புறம் தீர்த்தகிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து முக்கியமான பாளையக்காரர்கள் அவர்கள் செய்த புரட்சிகள் பத்தி பார்க்கலாம். எதுக்காகனா அகெயின்ஸ்ட் ஃபார் பிரிட்டிஷ். ஓகேங்களா? இதுக்கு நம்ம வந்து அப்பப்போ நமக்கு பின்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் நடந்த மைசூர் வார் பேக்ரவுண்ட் என்ன நடந்துச்சு அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ரிமைண்டர் பண்ணிக்கோங்க. மைசூர் வார்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். சரிங்களா? ஓகே. பாளையக்காரர்களுடைய காலம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 855 இருந்து 801 இதுல வந்து புரட்சிகள் நடக்கக்கூடிய பிளேஸா நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இவங்க ஃபர்ஸ்ட் இந்த பாளையக்காரர்கள் வந்து யாருன்னு சொல்லி பார்க்கும்போது சேம் வந்து நம்ம விஸ்வநாத நாயக்கர் வந்து கேள்விப்பட்டிருப்போம். விஸ்வநாத நாயக்கர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விஜயநகர சாம்ராஜ்யம் வந்து நடந்துருச்சு. அது கீழே வந்து பாத்தீங்கன்னா நாயக்கர் முறை அப்படின்னு சொல்லி ஒரு முறை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? விஸ்வநாத நாயக்கர் அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. கிளியர்? அதுல வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு கீழே தான் இந்த பாளையங்கள் வந்து இருந்திருக்கும். சரிங்களா? நாயக்கர் அதுக்கு கீழே வந்து நாயக்கர் வந்து மண்டலமா வந்து பிரிச்சிருப்பாங்க. அது கீழே வந்து பார்க்கும்போது பாளையக்காரர் அமைப்பா சொல்லி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த பாளையங்கள் இதுக்கு முன்னாடி யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களுடைய வம்சாவளி வந்தவர்கள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க ஒரு சிற்றரசு தான் இந்த பாளையங்களா வந்து இருந்துச்சு. கிட்டத்தட்ட 72 பாளையங்கள் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? ஓகே, அதுல வந்து கிழக்கு பகுதி தனியாவும் அண்ட் மேற்கு பகுதி தனியாவும் வந்து ரூலிங் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு அரசர்கள் சிறு சிறு குட்டி குட்டி அரசர்களை வந்து ரூலிங் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? மேற்கு பகுதி வந்து பார்க்கும்போது நமக்கு புலித்தேவர் இவங்களா வந்து இருந்திருப்பாங்க. கிழக்கு பகுதியில வந்து பகுதியில பெரும்பாலும் வந்து தெலுங்கு பேசக்கூடியவர்கள் வந்து அதிகமா வந்து ரூல் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அப்போ இந்த இந்த காலகட்டத்துல இப்ப இந்த புலித்தேவர் வந்து புரட்சி பண்றாரு. அப்போ தமிழ்நாட்டோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, போர்களின் மூலமா மைசூர் போரா இருக்கட்டும், கர்நாடக போரா இருக்கட்டும், என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு உட்பட்டு அவங்களுக்கு கீழே நவாப் நிசாம்ல இருக்கிற மாதிரி துணைப்படுத்திட்டோம்னா கேள்விப்பட்டிருப்போம். கரெக்ட்? அது மூலமா வந்து அவங்க ரூலிங்ல வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நவாப் வந்து யாருக்கு ஃபேவரா இருக்காங்கன்னா பிரிட்டிஷ்க்கு ஃபேவரா வந்திருக்காங்க. பிரிட்டிஷ் கிட்ட அதிகமா போரின் காரணமா என்ன பண்றாங்கன்னா கடன் அதிகமா வந்து வாங்குறாங்க. ஓகேங்களா? அதை வந்து நவாப்னால பிரிட்டிஷ்க்கு வந்து ரிட்டர்ன் பண்ண முடியல. சோ அதனால அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி லைக் வந்து இந்த பாளையங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த பகுதி எல்லாத்துமே வந்து வரி வசூலிக்கக்கூடிய உரிமையை வந்து நவாப் யாருக்கு கொடுக்குறாருன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து கொடுக்குறாரு. நோட்டீஸ் பாயிண்ட், இதுதான் ரொம்ப வந்து பேசிக்கா இருக்கக்கூடியது. இது வந்து ஸ்டோரிக்கு இந்த டாபிக் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு குட்டி கதை. சரிங்களா? ஓகே, நவாப் என்ன பண்றாருன்னா பிரிட்டிஷ் கிட்ட வாங்கின கடனுக்கு வந்து அவங்க ரூல் பண்ணக்கூடிய பகுதியில வரி வசூலிக்கூடிய உரிமையை வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து விட்டு கொடுக்குறாரு. நவாப் வந்து கொடுக்குறாரு. சரிங்களா? இங்கதான் வந்து பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. பாளையக்காரர்கள் இவங்களை என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ்குலாம் நாங்க இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு புரட்சியில் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒன் பை ஒன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பூலித்தேவருடைய புரட்சி. இவருடைய புரட்சி பாருங்க கிட்டத்தட்ட வந்து 12 ஆண்டு காலம் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? இந்த பூலித்தேவர் புரட்சி பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு டாபிக்னா அதுல முக்கியமான கேரக்டரா நான் சொல்லிடுறேன், இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஓகேங்களா? யார் யார வராங்கன்னு சொல்லி பார்த்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்க்கும்போது பூலித்தேவர், அடுத்தது கர்னல் ஹாரன். ஓகேங்களா? ஏன்னா இவர் தலைமையில தான் வந்து என்ன ஆகும்னா இவர் வந்து பிரிட்டிஷோட பழைய தளபதியா வந்து இருப்பாரு. ஓகேங்களா? கர்னல் ஹாரன், பூலித்தேவர் அண்ட் வந்து நவாப். நவாப்போட தம்பி மாபூஸ் கான். ஓகே, நவாப்போட தம்பி யாருன்னா மாபூஸ் கான். கிளியர்? அடுத்தது இந்த ஆங்கிலேய படைத்தளபதியில முக்கியமான விசுவாச கேரக்டர் ஒரு பர்சன் வந்து இருப்பாரு. அவர் தான் வந்து நம்ம வந்து பேரு யா மருது மருதநாயக்கர் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா?
மருதநாயக்கர் அவர் வந்து இந்த டாபிக்ல இருந்து வருவார் சரிங்களா. மருதநாயக்கர் அண்ட் வந்து பார்க்கும்போது ஒண்டி வீரன் ஓகேங்களா. இவங்க எல்லாமே இந்த டாபிக்ல வந்து வரக்கூடியவங்க சரிங்களா. இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னாச்சுன்னா புலித்தேவர் வந்து என்ன பண்றாரு, டாக்ஸ் வந்து அவங்களுக்கு பே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால பிரிட்டிஷ் படை வந்து என்ன பண்றாங்கன்னா புலித்தேவர் நோக்கி வந்து படைகள் வந்து இது பண்றாங்க. நவாப் சார்பாவும் நவாப்போட படைகளும் பிரிட்டிஷ் கூட வந்து கூட்டணியா வந்து சேர்றாங்க. பிரிட்டிஷ் நவாப் படைக்கு யார் தலைமை தாங்கன்னா மாபூஸ் கான் தலைமை செய்யறாரு. இந்த பாயிண்ட் வந்து படிங்க. கர்னல் ஹாரன் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்று அழைத்துக் கொண்டு மார்ச் 1755 மாபூஸ் கான் ஆற்காடு நவாப்போடைய சகோதரர் ஓகேங்களா எங்க போறாருன்னா திருநெல்வேலிக்கு சென்று எதை கைப்பற்றாரு, புலித்தேவர். புலித்தேவர் வந்து ஃபர்ஸ்ட் எதை ரூல் பண்ணிட்டு இருந்தா அது ஞாபகம் வச்சுக்கோங்க, நெற்கட்டும் செவ்வல் ஓகேங்களா. நெற்கட்டும் செவ்வல் தான் புலித்தேவருடைய பாளையம் ஓகேங்களா. அதுக்கு வந்து அதை வந்து கையகப்படுத்தணும்னு சொல்லிதான் இவங்க வந்து போர்ல வந்து வராங்க ஓகேங்களா. அப்போ திருநெல்வேலிக்கு வந்து போறாரு. ஓகே, அதுக்கு முன்னாடி திருநெல்வேலிக்கு போறதுக்கு முன்னாடி மதுரையில் இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாமே வந்து என்னாச்சு சொல்லி பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து அவங்க சொன்னதை கேட்டு அவங்க கூட வந்து இருக்காங்க ஓகேங்களா. ஆனா புலித்தேவர் வந்து என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ்க்கு வந்து அடிப்பணிய மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்காக கர்னல் ஹாரன் வந்து நியமிக்கப்பட்டு புலித்தேவருக்கு அகேன்ஸ்டா வந்து போர் புரியுறாங்க. சொல்ல போனா பிரிட்டிஷ் எதிர்த்த முதல் பாளையக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை வந்து யாருக்கு வரும் பாத்தீங்கன்னா புலித்தேவர் அவருக்கு வரும். ஒரு ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் ஒரு இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை வந்து புலித்தேவர் தான் சொல்லக்கூடியது சரிங்களா. ஓகே, தமிழருக்கு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஓகே, புலித்தேவர் வந்து அடக்க யார் இது பண்றாங்கன்னா கர்னல் ஹாரனை வந்து செலவழிக்கிறாங்க சரிங்களா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாளையங்கள் வந்து இரண்டாவது பிரிச்சுனாங்க, மேற்கு பாளையங்கள் கிழக்கு பாளையங்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சுனாங்க. மேற்கு பாளையத்தில் இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா புலித்தேவருக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு. சப்போர்ட் பண்ணி வந்து பார்க்கும்போது கொஞ்சம் படைகளா வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் போர்ல புலித்தேவருக்கும் கர்னல் ஹாரனுக்கும் இடையில வந்து சண்டை வருது. இந்த சண்டையில யாரு வின் பண்றாரு பாத்தீங்கன்னா புலித்தேவர் தான் வின் பண்ணுவாரு. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருவிதாங்கூர் மன்னர் ஓகேங்களா. அவர் வந்து கிட்டத்தட்ட 2000 படை வீரர்களை வந்து கொடுத்திருப்பாரு சரிங்களா. யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா புலித்தேவருக்கு வந்து ஃபேவரா வந்து கொடுத்திருப்பாரு ஓகேங்களா. இது இல்லாம பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட் வந்து யாரு, பிரெஞ்சு ஓகேங்களா. பிரெஞ்சுல இருக்கக்கூடிய இந்த நட்பு கூட்டணி பாருங்க, நவாப் சந்தா சாஹிப் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இந்த நவாப்புக்கு அவங்களுக்கு 2ஆம் கனடா போறப்போ சண்டை தானே சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டது இவங்க வந்து பிரெஞ்சுக்கு ஃபேவர் ஓகேங்களா. மியானா, முடிமியா, நபிகன் கட்டாக் இவங்க 3 பேரும் வந்து யாருக்கு ஃபேவர் வந்து பாத்தீங்கன்னா நட்பு கூட்டணி யாருக்குன்னா புலித்தேவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது கூட்டணி வந்து அவங்களுக்கு ஆதரவா வந்து இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஆற்காட்டு நவாப்பான முகமது அலிக்கு எதிராக, முகமது அலிக்கு வந்து எதிராக, முகமது அலி தான் நவாப் இது அவர் தம்பி தான் மாபூஸ் கான், அவருக்கு எதிராக வந்து பாளையக்காரர்களுக்கு வந்து பிரெஞ்சு வந்து சப்போர்ட் பண்றாங்க சரிங்களா. அவங்க கூட வந்து புலித்தேவர் வந்து க்ளோஸா தான் வந்து இருக்காரு. இதுல வந்து யார் யார் எந்தெந்த பாளையக்காரங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலக்குறிச்சி இவங்களா வந்து புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணல ஓகேங்களா. இவங்களா வந்து பிரிட்டிஷ்க்கு அதாவது பிரிட்டிஷ் கூட ஃபேவரா வந்து இருந்திருப்பாங்க, எந்த கூட்டணியும் இல்லாம இவங்களா இருந்திருப்பாங்க. ராமநாதபுரம், புதுக்கோட்டை இவங்களா வந்து பிரிட்டிஷ்க்கு ஃபேவரா வந்து இருந்திருப்பாங்க. அது இல்லாம ஹைதர் அலி பாருங்க, ஏன்னா ஹைதர் அலி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் பிரெஞ்சோட வந்து கூட்டணி. அப்ப ஹைதரையும் சப்போர்ட் பண்றாரு, பிரெஞ்சு சப்போர்ட் பண்றாங்க, திருவிதாங்கூர் அரசரும் சப்போர்ட் பண்றாங்க, கிழக்கு பகுதிகளுக்கு ஒரு சில பாளையக்காரர்களும் புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. ராமநாதபுரம், புதுக்கோட்டை இவங்களா தவிர எல்லாருமே புலித்தேவருக்கு சப்போர்ட்டா வந்திருக்காங்க. படைகள் என்ன இருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா வச்சிருப்பாங்க கரெக்டுங்களா. ஹைதர் அலி ஆக்சுவலா சப்போர்ட் பண்ணிடுவாரு, பட் வந்து மராத்தியர்கள்ட்ட அந்த டைம் வந்து வார் போயிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம ஹைதர் அலிக்கு 2 பிரச்சனை பார்த்தோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மராட்டியர்கள், இன்னொன்று வந்து பிரிட்டிஷ் வந்து பார்த்தோம், நவாப் சைடும் பிரச்சனை வச்சு பார்த்தோம். அப்போ அவங்களோட போர் புரிஞ்சிட்டதுனால இங்க டைரக்டா வந்து என்ன பண்ண முடியல, பிரிட்டிஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியல. தட் மீன்ஸ் சரி புலித்தேவருக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியல, படைகளை கொடுத்து உதவ முடியல. ஏன்னா படைகள் எல்லாமே எங்க இருந்துச்சு, மராத்தியர்களோட சண்டை போடுறதுக்காக இருந்துச்சு சரிங்களா. அப்போ களக்காடு போர் வந்து நடக்குது சரிங்களா. களக்காடு போர்ல வந்து பாருங்க யார் யார் எவ்வளவு பர்சன்ட் வச்சிருக்காங்க சொல்லி பாருங்க. நவாப் கூடுதல் படைகளை மாபூஸ் கானுக்கு இன்னும் அதிகமான படைகளை வந்து அனுப்பி கம்பெனியோட படைகள் பாருங்க 1000 சிப்பாய்கள் வந்து இருக்காங்க. இது இல்லாம நவாப்போட ஒரு 600 படை வீரர்களும் மாபூஸ் கான் கூட வந்து இருக்காங்க சரிங்களா. குதிரைப்படை, காலாட்படை இவங்க எல்லாமே சப்போர்ட் வந்து பண்றாங்க நவாப்க்கு ஓகேங்களா. ஆனா புலித்தேவருக்கு வந்து பாருங்க ஆல்ரெடி புலித்தேவருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஹைதர் அலினால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல சரிங்களா. திருவிதாங்கூர் அரசர் பாருங்க 2000 வீரர்களை வந்து புலித்தேவர் படையோட வந்து ஜாயின் பண்றாரு. அப்போ வந்து சண்டை வந்து நடக்குது மாபூஸ் கான் அண்ட் வந்து புலித்தேவர் பிரிட்டிஷ் ஓகேங்களா. இதுல வந்து யாரு வின் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது புலித்தேவர் வந்து வின் பண்றாரு.
இதுக்கப்புறம் நெற்கட்டும் செவலை வந்து பிரிட்டிஷால கைப்பற்ற முடியல. அகைனா இன்னொருத்தர் வந்து சென்ட் பண்றாங்க. இந்த இன்னொருத்தர் தான் யூசப் கான். யார் இந்த யூசப் கான் சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஹிந்து. ஓகேங்களா. இஸ்லாம் மதத்தின் மீது ஒரு பிரியத்தின் காரணமா வந்து தன்னை வந்து இஸ்லாமியா வந்து கன்வெர்ட் பண்ணிருப்பாரு. சரிங்களா. மருதநாயகர் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கேரக்டர்ல உள்ள வருவாங்கன்னு சொல்லிட்டு. இவரோட இயற்பெயர் பாத்தீங்கன்னா மருதநாயகர். ஆக்சுவலா இவரை பத்தி நிறைய நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய உதவிகள் வந்து மக்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க. அது வந்து படைகளால் ஆக்கிரமிட்டு இடித்து செல்றதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துச்சு. அப்போ வந்து தன்னுடைய படையை யூஸ் பண்ணி அதை வந்து இது பண்ணி சேவ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. நிறைய விஷயங்கள் வந்து யூசுப் கான் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. மருதநாயகம் என்ற யூசப் கான். ஓகேங்களா. பூலித்தேவர் தலைமையில ஃபர்ஸ்ட் போர்ல என்னாச்சு, கர்னல் ஹாரனுக்கும் நவாப் படைக்கும் சேர்ந்து பூலித்தேவருக்கு அகேன்ஸ்டா சண்டை போட்டாங்க. அதுல வந்து பூலித்தேவர் வந்து வின் பண்ணிட்டாரு. ஓகேங்களா. அடுத்தது பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா பூலித்தேவரை வந்து இது பண்றாங்க. ஓகேங்களா. அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருவிதாங்கூர் திருவிதாங்கூர் அரசு தான் வந்து இவருக்கு 2000 படைகள் கூட சப்போர்ட் பண்ணாங்க இல்லைங்களா. அந்த படையிலே பாருங்க 56 இருந்து 63 வரைக்கும் இந்த படைகளோடமே கொஞ்சம் பக்க பலத்துல வந்து புலித்தேவர் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து யூசப் கான் வந்து வருவாரு. யூசப் கான் பாருங்க, யூசப் கான் சாஹிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கான் சாஹிப் யூசப் கான் சொல்லுவாங்க. தமது மதமாற்றத்திற்கு முன்பு மருதநாயகம் என்று அழைக்கப்பட்டார். சரிங்களா. ஓகே. பிரிட்டிஷ் ஆக்சுவலா வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து மராட்டாஸ் கூட வந்து போர் போயிட்டு இருக்கனால அவங்கனால வந்து அதிகமான போர்க்கருவிகளா வந்து பிரிட்டிஷ் கிட்ட வந்து இருக்காது. ஓகேங்களா. அந்த டைம்ல பூலித்தேவருக்கு அகேன்ஸ்ட் சண்டை போடுறதுக்கான கருவிகள் வந்து இருக்காதனால அந்த படைகளை திரும்பி வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுவாங்க. படைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் அகேன்ஸ்டா வந்து போர் புரிவாங்க. ஓகேங்களா. பிரெஞ்சு படைகள் ஒரு புறம், ஹைதர் அலி மற்றும் மராத்தியோட மறுபுறம். ஆல்ரெடி ஹைதர் அலி அங்க இருக்காரு. பிரெஞ்சு படைகளோட ஒரு புறமும், ஹைதர் அலி மற்றும் மராத்தியோட மறுபுறமும் ஆங்கிலேயர்கள் வந்து போர்ல வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. பீரங்கி எப்போ வந்துச்சு, பீரங்கி படைகளை எப்போ வந்துச்சுன்னா 1760 தான் வந்துச்சு. 1760 வந்தது என்ன பண்ணுவாங்க, யூசப் கான் என்ன பண்ணுவாரு, நெற்கட்டும் செவல் வந்து முற்றுகையிட, படைகள் இப்பதான் வந்திருக்கு இல்லைங்களா, அதனால முற்றுகையிடுவாரு. ஓகேங்களா. ஆனா அதுல வந்து தோல்வி தழுவிடுவாரு. 1761 மே 16 பூலித்தேவர் 3 முக்கிய கோட்டைகள். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கோட்டைகள் கொடுத்தவங்க கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சீரியஸ்லி ப்ரீவியஸ் கொஸ்டின் கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. நெற்கட்டும் செவல் அண்ட் பாஞ்சாலங்குறிச்சி இந்த மாதிரி பிளேஸ்ல இது பண்ணிட்டு இதெல்லாம் எந்த அரசர்களுக்கு தொடர்புடையது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. நெற்கட்டும் செவல், வாசுதேவன் நல்லூர், பனையூர் இது எல்லாமே வந்து யாரோட கண்ட்ரோல் வந்திருக்கு பாத்தீங்கன்னா யூசப் கானோட கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. யூசப் கான் மீன்ஸ் தட் மருதநாயகம். ஓகேங்களா. இதுக்கிடையில வந்து இன்னொரு பிரச்சனை வந்து நடக்கும். பாண்டிச்சேரியை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் முக்கியத்துவத்தை முழுவதுமாக குறைத்தார்கள். ஏன்னா இது ஏன் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம செகண்ட் கர்நாடிக் நடக்கும்போது ஒரு இஷ்யூ பார்த்திருப்போம். தேர்ட் இதுல செகண்ட் கர்நாடக 2 ரீஜன் வந்து பார்த்திருப்போம். ஓகேங்களா. அதுல வந்து பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சுக்கு உண்டான பகுதி. ஓகேங்களா. அது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து ஹைதர் அலிக்கு வந்து இருக்கக்கூடியது. அதை வந்து பிரிட்டிஷ் வந்து ஆக்குபை பண்ணிடுவாங்க. அதனால சண்டையில வந்து ஹைதர் அலி போவாரு. பிரெஞ்சுக்கு அவங்க கூட கூட்டணி வந்து இருந்திருப்பாரு. ஓகேங்களா. இதையே இங்க சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பூலித்தேவர் வந்து பிரெஞ்சோட படைகளை எதிர்பார்த்திருப்பாரு. ஓகேங்களா. அந்த டைம்னால இவங்க கூட வந்து சண்டை போட முடியாது. இவர் தோத்ததுக்கான ஒரு ரீசன். ஓகேங்களா. பிரெஞ்சுக்காரர் முக்கியத்துவத்தையும் முழுவதுமாக குறைத்தனர். இதன் விளைவாக பிரெஞ்சுக்காரர்களுக்கு உதவி கிடைக்காது அப்படின்னு சொல்லி உணர்ந்துட்டாங்க. அது இல்லாம திருவிதாங்கூர் அரசு ஃபர்ஸ்ட் கர்னல் ஹாரன் கூட சண்டையில வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து அவங்கள வந்து பிரிட்டிஷ்க்கு ஃபேவரா வந்து மாத்திடுவாங்க. சரிங்களா. இதை அடுத்து இங்க பாருங்க, திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை பகுதிகள் எதிரணிற்கு தங்கள் ஆதரவை அளிக்க தொடங்கினர். எதிரணினா யாரு, பிரிட்டிஷ்க்கு வந்து அவங்க ஆதரவு வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாம பாளையக்காரர்களே ஒற்றுமை இல்லைன்னு சொல்றது இந்த காரணத்தினாலதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுல இவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் பிரிட்டிஷோட படைகளை வச்சு மிரட்டி அவங்களுக்கு ஃபேவரா வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்கள மாத்திக்கிட்டாங்க. சரிங்களா. முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களை பேச்சுவார்த்தை நடத்திய யூசப் கான் மீது நம்பிக்கை இதே என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு 64 தூக்கிலிடப்பட்டார். யாரை தூக்கிலிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூசப் கான. அவங்க ஆளுகளை அவங்களே கொண்டுட்டாங்கன்னு கேட்டா ஆமா. இது என்ன நடக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா செகண்ட் இதுல வந்து படைகள் வர்றதுக்காக யூசப் கான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. படைகள் வந்தது பூலித்தேவருடன் சண்டை போட்டு முக்கியமான கோட்டைகளா வந்து யாரோட கண்ட்ரோலுக்கு வந்து வச்சிருப்பாருன்னா
மருதநாயகம் அதாவது யூசப் கான் அவரோட கண்ட்ரோல் வச்சிருவாரு. பூலித்தேவர் வந்து தப்பி தப்பி ஓடிடுவாரு. சரிங்களா? ஓகே. அப்போ அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, எதிர்பார்த்த டைம்ல பிரெஞ்சோட சப்போர்ட்டும் கிடைக்கல, ஹைதரோட சப்போர்ட்டும் கிடைக்கல. கூட இருந்த பாளையக்காரர்கள் என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ்க்கு ஃபேவரா அது மாறிட்டாங்க. இந்த அடி மேல அடி விழுந்ததுல இந்த ரீசன்னால என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து தோல்வி வந்து தழுவுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதனால அந்த பகுதியை விட்டு பூலித்தேவர் வந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் இவரையே கொண்டாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்பிக்கை துரோகம், ஆங்கில அரசுக்கு வந்து இவர் நம்பிக்கை துரோகம் வந்து செஞ்சுட்டாரு. என்ன நம்பிக்கை துரோகம் செஞ்சாரு அப்படின்னு பார்க்கும்போது, இதை பத்தியான இந்த மாதிரி கோட்டைகளை கைப்பற்றதா இருக்கட்டும், இவருக்கு ரூலிங் பண்றதா இருக்கட்டும், இதை பத்தி எதுவுமே வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணாம இருந்திருப்பாரு. ஓகேங்களா? அதனால வந்து இவர் மேல நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு தூக்குல வந்து போட்டுருவாங்க. சரிங்களா? பூலித்தேவருடைய வீழ்ச்சி. கான் சாஹிப் காலமானதே. கான் சாஹிப் யூசப் கான் எல்லாம் ஒரே பேர் தான், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கான் சாஹிப் யூசப் கான் பிராக்கெட்ல மருதநாயகம். அவர் இறந்ததை தொடர்ந்து இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி பூலித்தேவர் வந்து 1764 மெர்கட்டம் சபையில வந்து கையப்படுத்திடுவாரு. ஓகேங்களா? அகைன் ஒரு 3 வருஷம் இருந்து மறுபடியும் இன்னொரு பர்சன் வருவாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் கேம்பல். பிரிட்டிஷ் ஃபேவரா இருந்திருப்பாரு. அவர் வந்து கோட்டையை கைப்பற்றுவாரு. அதுக்கப்புறம் வந்து புலித்தேவர் வந்து காணாம போயிருப்பாரு. அவர் என்ன ஆனாரு, எப்படி இருந்தாரு, அதை பத்தி நியூஸ் எதுவுமே வந்து சரி வர தகவல்கள் வந்து இல்ல. சரிங்களா? அடுத்து இன்னொரு பர்சன் வந்து பார்க்கும்போது ஒண்டி வீரன். இந்த ஒண்டி வீரன் வந்து யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புலித்தேவர் படையில் ஒற்றனுக்குல ஹெட்டா இருக்கக்கூடிய ஒரு தலைமை படை வீரர் நம்ம சொல்லலாம். படைத்தளபதி அந்த லெவலுக்கு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இவரோட சேர்ந்து வந்து போர்ல வந்து ஈடுபட்டு இருப்பாரு. இவரே எங்க சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவரோட கை வந்து அதான் பாருங்க, செவிவழி செதியின்படி ஒரு பொருள் அவரது கை துண்டிக்கப்பட்டதாகவும், அதனால புலித்தேவர் வந்து என்ன பண்ணுவார், ரொம்ப வந்து ஃப்ரெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், இவரோட கை வந்து இதானதுனால அவர் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு வந்து ஒண்டி வீரன் என்ன சொல்லுவாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எதிரியோட கோட்டைக்குள்ள நுழைஞ்சு பல தலைகளை வந்து 100க்கும் மேற்பட்ட தலைகளை வந்து நம்ம வெட்டணும் இல்லையா, அதற்கான ஒரு பரிசா என்னோட கை இதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் பூலித்தேவர்கிட்ட சொல்லுவாரு. ஓகேங்களா? இவ்வளவுதான் வந்து பூலித்தேவர் பத்தியான டாபிக். ஓகேங்களா? இந்த பூலித்தேவர்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது கர்னல் ஹாரன், முகமது அலி நவாப் நவாப் முகமது அலி, அவருடைய சகோதரர் மாசப் கான் மாபூஸ் கான். ஓகேங்களா? இவங்க 3 பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுல சண்டை வரும். இதுல யாரு வின் பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, புலித்தேவர் தான் வின் பண்ணுவாரு. புலித்தேவருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, மேற்கு பாளையக்காரர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. பிரெஞ்சும் ஆதரவு கொடுத்திருப்பாரு. அடுத்து நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, திருவிதாங்கூர் அரசரும் வந்து ஆதரவு வந்து கொடுத்திருப்பாரு. ஓகேங்களா? அடுத்தது வந்து செகண்ட் இதுல வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, இவர் கான் சாஹிப் யூசப் கான் தான் வந்து வின் பண்ணுவார். ஏன்னா ஃபர்ஸ்ட் இது தோல்வி தோல்வினால செகண்ட்ல வந்து யூசப் கான் வந்து வர வச்சிருப்பாங்க. இவர் வந்து போரிட்டு வந்து வின் பண்ணிடுவாரு. பூலித்தேவர் வந்து அந்த பையன் வந்து இதுக்கு மேல தப்பிச்சிருவாரு. ஓகேங்களா? அடுத்தது யூசப் கானை வந்து பிரிட்டிஷ் வந்து கொண்டுருவாங்க. எதனால, நம்பிக்கை துரோகம் செய்தனால வந்து யூசப் கான் வந்து பிரிட்டிஷ் வந்து கொண்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அகைன் மறுபடியும் புலித்தேவர் என்ன பண்ணுவாரு, கோட்டைக்கு வந்து ஒரு 3 வருஷம் வந்து ரூல் பண்ணுவாரு. ஓகேங்களா? திரும்பி என்ன பண்ணுவாரு, ஆங்கில தளபதியான கேம்பல் வந்து என்ன பண்ணிடுவாரு, அவரை தோற்கடிச்சு பகுதி வந்து கையப்படுத்துவாரு. அதுக்கப்புறம் புலித்தேவர் பத்தி நமக்கு என்ன ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒண்டி வீரன் வந்து யாருன்னா புலித்தேவருடைய படை வீரர். ஓகேங்களா? படைத்தலைவர் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இவ்வளவுதான் வந்து பார்க்கும்போது புலித்தேவருடைய கதை ஸ்டோரி எல்லாமே. சரிங்களா? இது ஒண்ணுதான். ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கும்போது வேலு நாச்சியார். யார் இந்த வேலு நாச்சியார் சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? வேலூர் கழகம் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம அதை பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நடந்த கோலா இது கேம்ல கூட பாத்தீங்கன்னா, வேலுநாச்சியார் அவர்கள் தான் வந்து லோகாவா வந்து இது பண்ணிருப்பாங்க. தமிழ்நாட்டோட லோகாவை வந்து இவங்கதான் வந்து செட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அந்த கேம் இதுக்கு. ஓகே. வேலுநாச்சியாருடைய காலம் பாருங்க, 30 இருந்து 96 வரைக்கும். இவங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. இவங்க வந்து ரொம்ப வந்து அரச குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண். ஓகேங்களா? பாருங்க, ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதியோட பொண்ணு தான் இவங்க. இவங்களுக்கு வந்து வாரிசு, ஆண் வாரிசு இல்லைனாலுமே தன்னுடைய பெண் குழந்தை வந்து ஆண் குழந்தைக்கு நிகரா வந்து வளர்த்தினாங்க. களரி கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, வளரி, சிலம்பம், இது போல நிறைய கலைகளை வந்து கற்றுக் கொடுத்திருப்பாங்க. எல்லா லாங்குவேஜுமே இவங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், உருது, தெலுங்கு எல்லாமே வந்து இவங்களுக்கு தெரியும். எழுதவும் வந்து செய்வாங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து ஒரு வல்லமை பெற்றிருந்த ஒரு பெண்ணை வந்து இருந்தாங்க. ஓகேங்களா? இவரை வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கையோட அரசர்
மன்னரான முத்துவடுகநாதரை வந்து திருமணம் வந்து செய்து கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும். அது பேர் தான் அவங்க பேர் தான் பாத்தீங்கன்னா வெள்ளச்சி நாச்சியார். ஓகேங்களா. அப்பா பேர் பாத்தீங்கன்னா செல்லமுத்து சேதுபதி. கணவர் பெயர் வந்து பார்க்கும்போது முத்துவடுகநாதர். இவங்களுடைய மகள் பெயர் வெள்ளச்சி நாச்சியார். ஓகேங்களா. இதுல என்ன சண்டை நடக்கும் சொல்லி பார்க்கலாம். 1772ல வந்து பார்க்கும்போது ஆற்காடு நவாப் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோன். ஓகே. இதுல வந்து பார்க்கும்போது காளையர் கோவில்ல வந்து இவங்களோட அரண்மனை வந்து இருக்கும். லெப்டினன்ட் கர்னலான பான் ஜோன் வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லி பாத்தீங்கன்னா கம்பெனியோட படைகளா வச்சுட்டு காளையர் கோவில் இருக்கக்கூடிய அவங்க அரண்மனை வந்து தாக்குவாங்க. ஓகேங்களா. இதுல அகைன்ஸ்டா வந்து சண்டை போட்டதுல வந்து பார்க்கும்போது முத்துவடுகநாதர் வந்து இறந்துருவாரு. ஓகேங்களா. முத்துவடுகநாதர் இறந்திருப்பாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா முத்துவடுகநாதருடைய படை தளபதிகளா இருக்கக்கூடிய ரெண்டு பேர். ஓகேங்களா. அவங்கதான் வந்து மருது சகோதரர்கள். சின்ன மருது பெரிய மருது ரெண்டு பேர் வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக் அவங்க தான் வருவாங்க. ஓகேங்களா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா முத்துவடுகநாதருடைய படை வீரர்கள், படைத்தளபதிகள் நம்ம சொல்லலாம். சரிங்களா. ஓகே. அப்போ கோட்டை வந்து இவங்க ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினால வேலுநாச்சியருக்கு ஆதரவு வந்து எதுவுமே அங்க இருக்காது. எல்லாமே வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு வந்து போயிடும். திருப்பி அவங்க எப்படி மீட்கிறாரு அங்கதான் அதான் வந்து கதை. சரிங்களா. ஓகே. அப்போ வந்து வேலுநாச்சியர் வந்து கோபால் நாயக்கர் வந்து போவாரு. கோபால் நாயக்கர் பாதுகாப்பில் வந்து திண்டுக்கல் அருகே விருப்பாட்சியில் 8 வருஷம் இருந்திருப்பாரு. யார் இந்த கோபால் நாயக்கர்? அவர் இன்னொரு பாளைய நாயக்கர் வச்சுக்கலாம். சரிங்களா. ஓகே. இவங்க எங்க இருக்காங்கன்னா திண்டுக்கல் விருப்பாட்சியில வந்து இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சவுத் இந்தியால இருந்து பாத்தீங்கன்னா பாளையர்களும் ஒற்றுமையா இணைந்து முதல் சுதந்திர பிரகடனம் கூட சொல்லுவாங்க. சரிங்களா. எல்லாரும் இணைந்து பிரிட்டிஷ் அகேன்ஸ்டா வந்து போர் புரியுது. சரிங்களா. ஓகே. விருப்பாட்சியின் பாளையக்காரரான கோபால் நாயக்கர். விருப்பாட்சி எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திண்டுக்கல். சரிங்களா. ஓகே. இதுல யார் ஹெட்னு பாருங்க. கோபால் நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும் தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தார். ஓகேங்களா. ஓகே. இதுக்கு வந்து யாருன்னா திப்பு சுல்தான் வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. மேக்சிமம் எல்லாருமே சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா இருக்கிற மாதிரி தான். ஓகேங்களா. ஒரு சண்டை வந்து வரும். கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்த அவர் பின் நாட்களில் கட்டபொம்மன் சகோதரான ஊமைத்துறையுடன் இணைந்தார். ஒவ்வொரு பர்சனா வந்து ஆட் பண்ணுவாங்க. ஊமைத்துறை, மருது சகோதரர்கள். ஓகேங்களா. ஆனைமலையில வந்து போர் புரிஞ்சிருப்பாங்க. விவசாயிகள் ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தார். ஆனாலும் பிரிட்டிஷ் படைகள் என்ன பண்ணிட்டாங்க 801 வந்து பிரிட்டிஷ் படைகள் வந்து வின் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் வந்து மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாரு வேலு நாச்சியார். அதுக்கப்புறம் வந்து ஹைதர் அலிக்கு வந்து ஒரு கடிதம் வந்து எழுதுவாங்க. இவரோட தலைமையில வேலுநாச்சியார் சார்பில் அவருடைய தலைவாய்னா அவங்க கீழே இருக்கவங்க வந்து ராணுவ தலைவர். ஓகேங்களா. தண்டவராயன் எழுதிய கடிதத்தில் ஆங்கிலேயரை பாருங்க தோற்கடிக்கும் பொருட்டு ஒரு படை பத்தி கேட்டிருப்பாங்க. 5,6 காலப்படையும் 5,6 குதிரைப்படைகளும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருப்பாங்க வேலுநாச்சியார். யாருக்கிட்டன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹைதர் அலி கிட்ட. இது என்ன ஒரு ஸ்பெஷல் சொல்லி பார்க்கும்போது கடிதம் வந்து பாத்தீங்கன்னா உருதுல வந்து எழுதியிருப்பாங்க. பாருங்க. வேலுநாச்சியார் உருது மொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியில் இருந்த பிணக்குகளை கடிதத்தில் விவரித்தார். இதை பார்த்து ஹைதர் அலி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்டபடி எல்லா உதவிகளும் வந்து ஹைதர் அலி வந்து பண்ணியிருப்பாரு. சரிங்களா. ஓகே. வேலுநாச்சியார் பிரிட்டிஷ் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள இது இன்னொருத்தர். இவங்கதான் வந்து குயிலி. ஓகேங்களா. குயிலி உடையால் ரெண்டு கேரக்டர் வேலுநாச்சியார் படையில வந்து இருந்திருப்பாங்க. இந்த குயிலி அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா ஒரு மேலிருக்கழகம் இது கோட்டையை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றும். ஓகேங்களா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து போயிட்டு இருக்கும். விளக்கு பூஜை வந்து நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. கோட்டை இதுல வந்து அப்ப அப்ப வந்து ஆயுத கடங்குகள் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் அழிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. ஏன்னா பிரிட்டிஷோட ஆயுதங்கள் அடிச்சாதான் நம்ம போர் புரிஞ்சு அவங்க கிட்ட ஆயுதம் இல்லப்ப நம்ம சீக்கிரம் வந்து கோட்டையை கைப்பற்ற முடியும் இல்லைங்களா. அந்த டைம்ல வந்து குயிலி தான் நியமிச்சிருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து குயிலி அவங்க தான் வந்து போவாங்க. போயிட்டு அந்த பூஜை கூட கலந்து கொள்ள பெண்ணா வந்து உள்ள போவாங்க. ஆயுதங்களை வந்து அழிக்கணும். அழிச்சிட்டு அங்க ஒரு தீப்பொறி அதாவது தீப்பிழம்பு வந்து இதாகணும். அதான் வந்து இவங்களுக்கான சிக்னல். உடனே வந்து படை வீரர்கள் என்ன பண்ணிடுவாங்க திரும்பி போய் கோட்டையை வந்து கையப்படுத்துவாங்க. யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. கோபால் நாயக்கர் பிளஸ் கோபால் நாயக்கர் வந்து திண்டுக்கல் இருக்காரு இல்லையா. அவரோட படைகள் வந்து இருப்பாங்க. ஹைதர் அலி கொடுத்த 5,6 படை வந்து இருக்கு. அண்ட் மருது சகோதரர்கள் இவங்கதான் வந்து வேலுநாச்சியருக்கு வந்து படை வீரர்களா வந்து இருக்கக்கூடியவர். ஓகேங்களா. இவங்க எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி பெண்கள் இதுல வந்து குயிலி வந்து போறாங்க. சரிங்களா. குயிலி போய் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குகள்ல
தன்னை தானே தீ வைத்து கொண்டு உள்ள குதிச்சிருவாங்க. சொல்ல போனா முதற் தற்கொலை படை தாக்குதல் சொல்லுவாங்க இல்லைங்களா? உயிரை மாற்றிக்கிட்டு வந்து சிவகங்கை கோட்டையை மீட்டெடுக்கிறதுக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டிவா வந்து இருந்திருப்பாங்க. சரிங்களா? அது அவங்க மறைவை எதிர்த்து வேலுநாச்சியார் ரொம்ப வந்து வருது இதை வந்து சொல்லுவாங்க. அவங்க நெருங்கிய தோழின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓகே. பின்னாலே அதுக்கப்புறம் இந்த படைகள்லாம் போய் கோட்டையை வந்து கைப்படுத்திடுவாங்க. நெக்ஸ்ட் பர்சன் யாரு போகும்போது உடையாள். ஓகேங்களா? இந்த உடையாள் வந்து என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க வந்து தப்பிச்சு போகும்போது பாத்தீங்கன்னா அங்கதான் தங்கி இருந்திருப்பாங்க. பிரிட்டிஷ் வந்து அகைன் கேட்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து எங்க போனாங்க அதை பத்தி எதுவுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால வந்து அவங்க அடிச்சு அந்த இதே அவங்க இறந்துடுவாங்க. ஓகேங்களா? அதனால உடையாள் வந்து ஒரு காவல் தெய்வமா வந்து இன்ன வரைக்கும் வந்து வழிபட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய தாலியும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இது பண்ணி போட்டு ஒரு கோவில் மாதிரியே வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே. இங்க பாருங்க. குயிலை பற்றி உளவு கூற மறுத்தால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பேராகும். அதான் வந்து பாத்தீங்கன்னா உடையார். குயிலி தனக்கு தானே நெருப்பு வைத்துக் கொண்டார் 1780. ஓகேங்களா? அப்படியே சென்று பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கிலிருந்து அனைத்து தளபடங்களையும் அடித்தார். சரிங்களா? ஓகே. அவ்வளவுதான் வந்து வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது காளையார் கோவில். அங்க பூலித்தேவரோடது பாத்தீங்கன்னா களக்காடு. இது வந்து காளையார் கோவில். ஃபர்ஸ்ட் வந்து களக்காடு போர் வந்து நடந்திருக்கும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கும்போது வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகே. வீரபாண்டிய கட்டபொம்மன் காலம் பாருங்க 1792-99. ஓகேங்களா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு மையமா கொண்ட இவர்கள். இவங்க தந்தை பொம்பு வம்சாவளி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. இவங்களுடைய தந்தை பேர் வந்து பாருங்க ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். சரிங்களா? ஓகே. இவர் இறந்ததுக்கு அப்புறம் பாஞ்சாலக்குறிச்சி வந்து யாரு ரூல் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தன்னோட 30 வயசுல வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள்ல வந்து ரூல் பண்ணுவார். ஓகேங்களா? கம்பெனி நிர்வாகிகளா அப்ப யார் வந்து இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் லாண்டன் மற்றும் காலிஸ் ஜாக்சன். இவங்கதான் வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா வீரபாண்டிய ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இங்க என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 1781 கம்பெனியாருடன் நவாப் ஏற்படுத்தி கொண்டு உடன்படிக்கையின்படி மைசூரின் திப்பு சுல்தானுடன் ஆற்காடு நவாப் போர் புரிந்து கொண்டிருந்த போது கர்நாடக பகுதியில் வரி மேலாண்மையும், ஓகேங்களா, இங்க இருக்கக்கூடிய டாக்ஸ் நிர்வாகம் கம்பெனியோட முழு கட்டுப்பாட்டுக்கு வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? இதெல்லாமே வந்து இதெல்லாம் யாரு வரி வசூல் பண்றாங்க? பிரிட்டிஷ் வந்து வரி வசூல் பண்றாங்க. ஷேரிங் வந்து பாருங்க. வசூலிக்கப்பட்ட வரியில் 1/6 நவாப் இருக்கு. 6 சார் அப்படின்னா 60 ரூபாய்னா அதுல 10 ரூபாய் வந்து யாருக்குன்னா நவாப்பும் அவருடைய குடும்ப பராமரிப்புக்கும் ஒதுக்கப்பட்டது. ஓகேங்களா? இப்ப வந்து பாஞ்சாலக்குறிச்சியில் வந்து வரி வசூல் உரிமை வந்து கம்பெனி வந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா? இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியர் தான் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாக்சன் துரை. ஓகேங்களா? ஜாக்சன் துரை வந்து இருந்திருப்பாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் ஆக்சுவலா வந்து 3310 பக்கோடா. பக்கோடானா அந்த மீன்ஸ் வந்து வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து வாராகன். இது வந்து ஒரு தங்க நாணயம். விஜயநகரம் பேரரசு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆங்கிலேய ஆட்சியில வந்து பிரிட்டிஷ்ல எப்படி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா பக்கோடா விழுகுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்தியா போய் இப்படி போனா பக்கோடா வச்சு குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. தட் மீன்ஸ் என்னன்னா பக்கோடா மரத்தை குடுக்கணும் எப்படி இருக்கும், நிறைய இலையில விழுகுங்க. அந்த அளவுக்கு வந்து செல்வம் செழிப்பா வந்து இந்தியா இருந்துச்சு சொல்லிட்டு பிரிட்டிஷ்ல வேலை இல்லாதவங்க கூட இங்க வந்து இது பண்ணி சர்வே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. சோ இப்போ வந்து டாக்ஸ் வந்து 1798 வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் வந்து எவ்வளவு பே பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3310 பக்கோடா வந்து யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசுக்கு வந்து கொடுக்கணும். சரிங்களா? ஆக்சுவலா வந்து அந்த டைம் வந்து சரியான இது பண்ணிருக்கோம், விளைச்ச எதுவுமே இருந்திருக்காது. ஆக்சுவலா அவர் வரி கொடுக்கும் இருப்பு இருக்கான்னு வைங்க. ஓகேங்களா? அந்த டைம் தான் நம்ம அந்த வசனம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? யாரும் கேட்க வரி அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிருப்போம். ஓகேங்களா? அப்போ வந்து ஜாக்சன் வந்து வரி வசூல் இவங்களுடைய ரூலிங் செக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பேமெண்ட் பண்ணல அப்படின்னா உடனே படைகள் மூலம் தாக்குதல் படிச்சு அவங்க பிளேஸ் ஆக்குபை பண்ணி அவங்க வந்து அடிப்பட்டு நிற்கிறது. ஓகேங்களா? இவங்க போய் சிஸ்டம் வந்து இது பண்ணிருப்பாங்க. கப்பம் கட்டுற வரைக்குமே அவங்க கப்பம் எவ்வளவு காசு கொடுத்தாலும் அவங்க ரூல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ 3310 வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? உடனே ஜாக்சன் என்ன பண்ணுவார்னா இவர் வந்து என்ன பண்ணல, டாக்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணல, எனக்கு வந்து நீங்க படைகளை வந்து அனுப்புங்க, நான் வந்து அவங்க கிட்ட வரி கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க பாருங்க.
கர்வமுள்ள ஆட்சியர் ராணுவத்தை அனுப்ப முனைந்த போது மெட்ராஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, மெட்ராஸ் தான் எதுக்கு ஹை அத்தாரிட்டி இல்லைங்களா, அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அனுமதி வந்து கொடுக்கல, பர்மிஷன் வந்து கொடுக்கல. உடனே இவர் என்ன பண்றாரு, ஆகஸ்ட் 18, நல்லா இந்த டேட் நோட் பண்ணிக்கோங்க, 1798 ஆகஸ்ட் 18ல ராமநாதபுரத்துல வந்து தன்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் துரை வந்து கட்டபொம்மனுக்கு வந்து ஆணை இது பண்ணியிருப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே கட்டபொம்மன் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, ஜாக்சன் வந்து மீட் பண்றதுக்காக நிறைய அவர் எங்கெங்க போறாரு எல்லா பக்கமும் போவாரு. பாருங்க, குற்றாலம், ஸ்ரீவல்லிபுத்தர் இங்கெல்லாம் வந்து அவர் போய் ஜாக்சனை பார்க்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணுவாரு. ஆனா என்ன பண்ணுவாரு, ஜாக்சன் வந்து பர்மிஷன் வந்து பார்க்க அலோவ் பண்ண மாட்டாரு. ஓகேங்களா. ஃபைனலி எங்க அலோவ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சேம் ராமநாதபுரம். அங்கதான் வந்து செப்டம்பர், ஆகஸ்ட் அடுத்த மாசம் செப்டம்பர் 19 அப்ப என்ன பண்றாங்க, ஒரு மாசம் ஃபுல்லா அழைக்க விட்டு அதுக்கப்புறம் வந்து பர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா. எங்கன்னா ராமநாதபுரத்துல வந்து சந்திக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. கூட யார் போறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கட்டபொம்மன், அவருடைய அமைச்சர் வந்து சிவசுப்பிரமணியர், ரொம்ப இம்பார்ட்டன்ட், கட்டபொம்மன் சிவசுப்பிரமணியர். அவருடைய கட்டபொம்மனுடைய 2 சகோதரர்கள் வந்து இருக்காங்க. சரிங்களா. செவத்தையான்னு சொல்லிட்டு 2 சகோதரர்கள் வந்து இருப்பாங்க. சரிங்களா. ஓகே, இவங்க எல்லாம் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா உள்ள கட்டபொம்மன் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 3 hours வந்து என்ன நடக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு இருக்கும். இவர் வந்து ஆக்சுவலா பேமெண்ட் பண்ணிடுவாரு. பேமெண்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் 1010 சம்திங் தான் வந்து பெண்டிங் வந்து இருக்கும். சரிங்களா. மற்றபடி எல்லாமே வந்து பேமெண்ட் வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா. பாதி ஒரு ஷேர் மட்டும் தான் வந்து கொடுக்க வேண்டியதா வந்து இருந்திருக்கும். சரிங்களா. அப்ப வந்து உள்ள வந்து 3 மணி நேரம் பேசுவாங்க. கட்டபொம்மன் நிக்க வச்சே பேசிட்டு இருப்பாங்க. இத வந்து ரொம்ப ஒரு ஒரு அவமானத்துக்குரிய விஷயம். உட்கார எதுவுமே வந்து இருக்காது. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் வந்து உட்கார்ந்துட்டு இவங்க நிக்க வச்சு பேசியிருப்பாங்க. அது ரொம்ப அவமானதான் வந்து கருதி இருப்பாரு. ஓகேங்களா. யாருன்னா கட்டபொம்மன் வந்து அப்போ தன்னுடைய ஆட்கள் எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து வெளியே வச்சிருப்பாரு. யாருன்னா மேபி இவங்க கூப்பிடுறாங்க எப்படியா நடக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டிக்காக ஊமைத்துறை, செவத்தையா இவங்களா வந்து கட்டபொம்மனுடைய சகோதரர்கள். ஓகேங்களா. அவங்கள வந்து பின்னாடி வந்து வெளியே வந்து இருந்திருப்பாங்க. சரிங்களா. ஓகே. இப்ப வந்து ஒரு ஜாக்சன் வந்து அவருடைய பணியாட்களை வந்து கூப்பிடுறாங்க. ஆக்சுவலா அவங்க நடந்துகிட்ட விதம், அங்க பேசுற முறையில வந்து பார்க்கும்போது இவரை கைது பண்றக்கூடிய நோக்கத்துல தான் வந்து இருக்கிற மாதிரி வந்து இருந்திருக்கும். உடனே என்ன ஆகும் சொல்லி பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் இதாகி வெளியிருந்த படை வீரர்கள் எல்லாருமே உள்ள வந்து சண்டை போட்டு அதுல வந்து ஆங்கிலேயருடைய லெப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிற ஒரு பர்சன், ஓகேங்களா, இவங்க வந்து இறந்துருவாங்க. கட்டபொம்மன் அங்கிருந்து தப்பிச்சிருவாரு. தப்பிச்சினதுக்கு அப்புறம் அங்க யாரு இருப்பாருன்னா கட்டபொம்மனுடைய கணக்கர் வந்து சிவசுப்பிரமணியர், இவரை வந்து கைது பண்ணிடுவாங்க. சரிங்களா. கட்டபொம்மன் பின்னாடி கூட இருந்த சகோதரர்களும் தப்பிச்சு போயிருவாங்க. உடனே கட்டபொம்மன் என்ன பண்ணுவான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது ஆக்சுவலா நடந்த ஒரு வந்து ஒரு தவறான ஒரு முறைகேடு இல்லைங்களா. அதெல்லாம் என்ன பண்ணிடுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் தானே இங்க இருக்க ஹை அத்தாரிட்டி, அங்க வந்து ஒரு கடிதம் எழுதுவாரு. மெட்ராஸ்ல வந்து யாரு இருப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வில்லியம் பிரைனன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மாசர், இவங்கெல்லாம் வந்து ஒரு டீம். இந்த டீம் முன்னாடி வந்து கட்டபொம்மன் வந்து ஆஜராகும். ஆக்சுவலா என்ன நடந்து சொல்லி விசாரிக்கிறதுக்கான ஒரு குழு. சரிங்களா. அந்த குழு வந்து கட்டபொம்மன் வந்து அங்க போயிட்டு நடந்து எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப வந்து அந்த குழு என்ன பண்ணிருப்பாங்கன்னா கட்டபொம்மன் எழுதுறதும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தவறு எல்லாமே ஜாக்சன் துரை மேலதான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் துரை என்ன பண்ணிடுவாருன்னா பதவி நீக்கம் பண்ணி வச்சிருவாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அப்புறம் சிவசுப்பிரமணியன் வந்து சிறைப்பிடிச்சு வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அவரே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சிவசுப்பிரமணிய சிறையில இருந்து விடுவித்தும் கலெக்டர் ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்தும் ஆளுநர் எட்வர்ட் கிளைவ், இவர் பேர் இம்பார்ட்டன்ட், எட்வர்ட் கிளைவ் தான் அந்த லெட்டர் இது பண்ணுவாரு. அவர் தான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாரு. அந்த டீம் தான் வந்து குற்றம் என்னன்னு சொல்லி விசாரிச்சு பரிந்துரை பண்ணும். ஓகேங்களா. கவர்னர் வந்து இந்த ஜாக்சன் வந்து பணியிடை நீக்கம் வந்து பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. 1798 டிசம்பர், செப்டம்பர்ல வந்து மீட் பண்றாங்க, சண்டை நடக்குது. டிசம்பர் அப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. டிசம்பர் 15 அப்போ இந்த மாதிரி என்ன நடந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. சரிங்களா. உடனே எல்லாத்தையும் பணி நீக்கம் பண்ணி புதிய ஆளுநர் வந்து நியமிக்கிறாரு. புதிய ஆட்சியாளர் பேர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர் லூயிங்ஸ்டன். ஓகேங்களா. பேலன்ஸ் இவர் பெண்டிங் எவ்வளவு கட்டணும்னா 1050 வந்து 27 வந்து கட்டணும். சரிங்களா. இத வந்து நடந்த விஷயத்த வந்து பாளையக்காரர் வந்து ரொம்ப ஒரு பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா கீழே இருக்கிறது வந்து விரும்ப மாட்டாரு. அதனால ஒரு ஒரு படையை வந்து திரட்டுவாரு. அதாவது ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வந்து ஒரு படையை திரட்டி இது பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாரு. ஓகேங்களா. அப்போ திண்டுக்கல் ஆல்ரெடி அவங்க கோயம்புத்தூர்ல இது பண்ணி தோல்வி தழுவி இருப்பாங்க இல்லைங்களா. அப்போ அகைன் வந்து ஒரு கூட்டணி வந்து இதாகும். சரிங்களா. திண்டுக்கல்லில் கோபால் நாயக்கர், ஆனைமலை எதுல் நாயக்கர், சிவகங்கையில் வந்து மருது பாண்டியர்கள்,
இந்த திருச்சிராப்பள்ளி அறிக்கை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம மருது சகோதரர் வீட்டுல பார்க்கலாம். சரிங்களா? கூட்டமைப்பில் ஆர்வத்தை தூண்டியது. மருது சகோதரர்கள் கட்டபொம்மன் சந்திப்பதை ஏன்னா இவங்க மீட் பண்ணா என்ன பண்ணிருவாங்க, இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாகும் சொல்லிட்டு ஆட்சியர் வந்து லூயிஸ்டிங் வந்து எவ்வளவு தடுக்கணுமோ அவ்வளவு தடுக்க வந்து ட்ரை பண்ணிருப்பாரு. மேக்ஸிமம் மீட் பண்ண வந்து அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க. மருது சகோதரர்களும் கட்டபொம்மன் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்ப்பது முடிவெடுத்தார்கள். ஆக்சுவலா சிவகிரி பாளையக்காரர் வந்து இவங்களோட இந்த டீமோட இணைக்கிற மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க. அவர் வந்து வந்திருக்க மாட்டாரு. ஓகேங்களா? அவர் வந்து யாருக்கு ஃபேவரா இருப்பாருன்னா பிரிட்டிஷ்க்கு ஃபேவரா வந்து இருந்திருப்பாரு. ஓகேங்களா? பாஞ்சாலி குறிச்சி வந்து ஏன்னா இவர் வந்து கலகம் பண்ணிட்டு இருக்கறதுனால பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாஞ்சாலி குறிச்சி வந்து முற்றுகிடுவாரு. யார் பேர்லயும் பாருங்க, மதராஸ்ல இருந்து வெள்ளேசி பிரபு திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் மதுரை பகுதி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார். ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் வந்து ஒரு படையை திரட்டி வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு, ஏன்னா இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா ஒட்டுக்கா பிரிட்டிஷால சமாளிக்கணும். ஏன்னா இவங்களே அங்கங்க போர் புரிஞ்சுட்டு இருக்காங்க. இங்க இருக்க மிஷினரிஸ் அங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி சண்டை போடணும். சப்போஸ் இவங்கள ஒன்றிணைந்து போர் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கம்பெனி வந்து இது பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்ப உடனே அங்க 3 பதில் இருக்க படைகள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, திருநெல்வேலிக்கு அனுப்பி யார் ஹெட், யாரோட தலைமையில சண்டை போடுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேஜர் பானர்மேன் தலைமையில வந்து சண்டை வந்து போடுறாங்க. சரிங்களா? ஓகே. அப்போ வந்து திருவிதாங்கூர் படை யார்கிட்ட இருக்குன்னா பிரிட்டிஷ் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அவங்க பூலித்தேவர் படையப்பே வந்து அவங்க கூட ஜாயின் ஆகிட்டாங்க இல்லைங்களா? கட்டபொம்மனை சரணடையக்கூடிய நிபந்தனை ஒன்று 1799 டிசம்பர் 1 அன்று வழங்கப்பட்டது. ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரணடைய வந்து மாட்டாரு. ஓகேங்களா? அகைன் மறுபடியும் வந்து சுத்திட்டே இருந்திருப்பாங்க. அப்புறம் பேனர்மேன் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோட்டை வந்து தாக்கு வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. சரிங்களா? பேனர்மேன் செப்டம்பர் 5 முழு படைகளையும் பாஞ்சாலங்குறிச்சியில் கொண்டு வந்து நிறுத்தினார். ஆனா அதுலயும் ஒரு பர்சன் வந்து இருப்பாரு. ஓகேங்களா? இவருதான் அவர் பாருங்க. ராமலிங்கரை தூது அனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கொண்டார். இவர் போய் என்ன பண்ணுவாருன்னா கோட்டையோட ரகசியம் எல்லாமே இது பண்ணிட்டு பிரிட்டிஷ் கிட்ட போய், இப்ப வந்து ஒரு கோட்டைனா எங்க இடத்துல என்ன வச்சிருக்காங்க அதெல்லாம் இது பண்ணாதான் அவங்க இது பண்ண முடியும். இதெல்லாம் ரகசியத்து கொண்டு போய் யாரும் சொல்லிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிட்ட சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? அது மூலயமா வந்து கோட்டையை வந்து தாக்க வந்து பிளான் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? கல்லர்பட்டி நடைபெற்ற மோதலில் சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டார். சிவசுப்பிரமணியன் வந்து யாரு, பிரிட்டிஷார் சாரி வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கணக்கர் தான் வந்து சிவசுப்பிரமணி. இதான் வந்து பாஞ்சாலங்குறிச்சியோட கோட்டை. ஓகேங்களா? ஓகே. அங்க இருந்து கட்டபொம்மன் என்ன பண்றாரு, தப்பிச்சு வந்து புதுக்கோட்டைக்கு வந்து போயிருவாரு. ஓகேங்களா? பிரிட்டிஷார் அவரை தலைக்கு வந்து ஒரு சன்மானம் மாதிரி நியமிச்சிருப்பாங்க. எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசர்களா, இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க என்ன பண்ணிருவாங்க, ஆக்சுவலா அங்க இது பண்ணிருப்பாரு. இவங்க வந்து துரோகம் இழைக்கப்பட்டு கட்டபொம்மன் இறுதியில் கட்டப்பனை காட்டி கொடுத்த எட்டப்பன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசர்களால் துரோகம் இழைக்கப்பட்டு கட்டபொம்மன் இறுதியில் பிடிக்கப்பட்டார். ஓகேங்களா? பிடிச்சிட்டு ஒரு விசாரணைங்கிற பேர்ல ஒரு கேலி கூத்து மாதிரி இது பண்ணுவாங்க. அது விசாரணை எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா தவறையும் வந்து கட்டபொம்மன் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாரு. இதெல்லாம் பண்ணேன்னு கேட்டப்ப ஆமா சொல்லி சொல்லிடுவாரு. அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து ஒரு பயத்தை உண்டு பண்றதுக்காக மற்ற பாளையக்காரர்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி கட்டபொம்மன் அவர்கள் தூக்குல போடுவாரு. சரிங்களா? ஆஹ் அதுக்கு முன்னாடி பாருங்க, சிவசுப்பிரமணியர் நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13 இந்த பிளேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்தெந்த இடத்துல தூக்குல போடுறாங்கன்னு சொல்லிட்டு. சிவசுப்பிரமணியர் எங்க தூக்குல போடுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாகலாபுரத்துல வந்து தூக்குல வந்து போடுறாங்க. சரிங்களா? அடுத்து பானர்மேன் தானே இந்த படைக்குள்ள தலைமை தாங்கினாரு. விசாரணை பேரில் ஒரு கேலி கூத்தை பாளையக்காரர்கள் முன்பாக நடத்தினார். அக்டோபர் 16. ஓகேங்களா? அப்போ கட்டபொம்மனை வந்து தூக்குல போடுவாங்க. எந்த பிளேஸ் சொல்லி பாத்தீங்கன்னா கயத்தாரின் பழைய கோட்டைக்கு முன்பாக இருந்த புளிய மரத்தில் சக பாளையக்காரர்கள் முன்னிலையில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அகைன் வந்து கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் எல்லாமே வந்து கிளர்ச்சியில வந்து ஈடுபடுவாங்க. மறுபடியும் ஒரு பெரிய புரட்சி வந்து நடக்கும் 801. ஓகேங்களா? மருது சகோதரர் அவர்களுடைய தலைமையில வந்து இது பண்ணுவாங்க. அடுத்து பாருங்க, மருது சகோதரர்கள். மருது சகோதரன் பெரிய மருது, சின்ன மருது, இவங்க வந்து யாருன்னா சிவகங்கையின் முத்துவடுகநாதரின் படைத்தளபதிகளா வந்து இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? முத்துவடுகநாதர் இறந்தப்போ வேலுநாச்சியருக்கு வந்து அரசுரிமை மீட்பு கொடுக்கறதுக்கு வந்து போராடி இருப்பாங்க. மருது சகோதரர் வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் கழகம் 799 ஒடுக்கப்பட்டதை வந்து 800 வந்து இன்னொரு கழகம் நடந்திருக்கு. இவங்க எல்லாம் டீமா சேர்ந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிட்டிஷ் வந்து எதிர்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கையில வந்து மருது சகோதரர்கள், திண்டுக்கல்ல கோபால் நாயக்கர், மலபார்ல வந்து கேரளவர்மா, மைசூர் கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி. இவங்க வந்து பிளான் பண்ணி
ஆங்கிலேயர் வந்து எதிர்க்கணும் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஒரு டேட் வந்து பிக்ஸ் பண்ணி அந்த டேட்ல வந்து எல்லாருமே சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், கழகம் வந்து ஈடுபடலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து துண்டாஜி அவர்கள் வந்து கழகத்துல வந்து ஈடுபட்டிருப்பார். சரியான நேரம் இல்ல, சரியான ஒற்றுமையின்மை இல்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் வந்து ஃபைனலி தோல்விதான் தழுவிருக்கும். சரிங்களா? விருப்பாட்சியில் ஏப்ரல் 800 சந்தித்த கம்பெனியருக்கு எதிராக கிளர்ந்தெழ முடிவெடுத்தார்கள். இங்க பாருங்க, ஜூன் 800 வந்து பார்க்கும்போது எழுச்சி அதிவேகமாக ராமநாதபுரத்துல மதுரை வரைக்குமே வந்து பரவியது. கம்பெனியார் மைசூரில் கிருஷ்ணப்பா மீது, மலபார் மீதும், கேரளா வருவார் மீதும் இன்னொரு மீது போர் தொடுக்கிறதாக அறிவித்தார்கள். இவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் இது பண்ண உடனே அங்க வந்து படை இது ஆரம்பிச்சிருப்பாங்க. கிளர்ச்சியாளர்களை பிடிச்சு தூக்குல போட்டிருப்பாங்க. ஊமைத்திரையும் செவத்தையாயும் 809 பாளையங்கோட்டையில் சிறையிலிருந்து தப்பி கமுதியில் பதுங்கியிருப்பதை இவங்க ஆக்சுவலா வந்து கட்டபொம்மன் இறந்ததுமே இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா கிளர்ச்சி வந்து இருந்திருப்பாங்க. இவங்களை புடிச்சு வந்து சிறையில வந்து போட்டிருப்பாங்க. அங்கிருந்து இவங்க தப்பிச்சு போயிருப்பாங்க. தப்பிச்சு வந்து யார்கிட்ட இருப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சின்ன மருது கிட்ட வந்து இருப்பாங்க. சின்ன மருது கிட்ட வந்து திருப்பி அவங்க வந்து ஒப்படைக்கும்படி வந்து கேட்பாங்க. பட் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பிரிட்டிஷ்க்கு வந்து திருப்பி வந்து கொடுக்க மாட்டாங்க. சின்ன மருது அவர்களை தமது தலைமையிடமான சிறுவயலுக்கு அழைத்து சென்றார். அகைன் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன காலத்துல வந்து மெக்காலன் தலைமையான பிரிட்டிஷ் படைகள் மீண்டும் கோட்டையை முற்றின. சின்ன பண்டிலே சின்ன காலகட்டத்திலே வந்து பார்க்கும்போது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் வந்து ஒரு கோட்டையை வந்து கட்டியிருப்பாரு. அகைன் மறுபடியும் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த கோட்டையை வந்து முற்றுகிட்டு அழிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. கர்னல் அக்னியூ அன்று கர்னல் இன்சியும் சிவகங்கை நோக்கி படையை எடுத்து சென்றார்கள். இவங்களுக்கெல்லாம் அகேன்ஸ்டா வந்து. ஓகேங்களா? 801 நாட்டை விடுதலையாக முன்னெடுத்து ஒரு பிரகடனத்தை திருச்சிராப்பள்ளி பிரகடனம், அட்லஸ் ஜம்பு ஒரு பிரகடனம் சொல்லுவாங்க, திருச்சி பிரகடனம் சொல்லுவாங்க. இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்க்கும்போது எல்லா தமிழகத்துல வந்து பார்க்கும்போது திண்டுக்கல்லா இருக்கட்டும், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், இங்க எல்லா பக்கம் வந்து போர் வந்து ஒவ்வொரு படைகளா வந்து இது பண்ணிருப்பாங்க. கேரளா அண்ட் வந்து கர்நாடகா இந்த பகுதி எல்லாமே வந்து பாளையக்காரர்கள் சப்போர்ட்டிவ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ் அகேன்ஸ்டா இது பண்ணிருப்பாங்க. பிரிட்டிஷ்க்கு ஃபேவரா இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் பிரிட்டிஷ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பேர அறிக்கையை வந்து இது பண்ணிருப்பாங்க. இந்த அறிக்கை வந்து என்னன்னு சொல்லிப்பாங்க, அவங்க திட்டி நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்க, உங்க அது ரொம்ப வந்து சில வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வந்து எழுதிருப்பாங்க. உங்களுக்கு விக்கிபீடியா போனா அதெல்லாம் வந்து இருந்திருக்கும். சரிங்களா? இதெல்லாம் எங்கன்னா கோவிலுடைய சுவரு, நவாப்போட சுவரு, கோயிலோட சுற்றுச்சுவரு, ஓகேங்களா, இங்க எல்லாமே வந்து சின்ன மருது அவங்களுடைய ஆள்களை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கையா வந்து கொடுக்குற மாதிரி வந்து திருச்சிராப்பள்ளி பேரடிக்கை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பாருங்க, 801ஆம் ஆண்டு திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல, சாதி, சமய, இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதாக முதலில் வெளிப்பட்ட அறைகூவலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பேரறிக்கை. ஓகேங்களா? இதுல எங்க இது பண்ணாங்கன்னா நவாப் கோட்டையில் முன்சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோவில் சுற்றுச்சுவரிலும் ஒட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 20,000 பேர் வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா வந்து தெரிஞ்சிருப்பாங்க. வங்காளம், சிலோன், மலையுடன் நிறுத்தி வைக்கப்பட்ட பிரிட்டிஷ் படைகள். ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மைசூர் போர்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அங்க சண்டை போட்டிருக்காங்க, மராட்டியோட சண்டை போட்டிருக்காங்க. அப்போ அந்த படைகளை சேர்த்தி வச்சுதான் இங்க வந்து ஒவ்வொரு பக்கமா வந்து படைகள் வர வரைக்கும் வெயிட் பண்ணி சண்டை போட்டு இருந்துச்சு. இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு 20,000 பேர் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அகேன்ஸ்டா வந்து ஒருங்கிணைச்சு 801 ஒரு பெரிய ஒரு முதல் சுதந்திர பிரகடன போரா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ கொண்டு 20,000 பேர் வந்து எதிர்க்கணும். அந்த அளவுக்கு போர்கள் வந்து அப்போ பிரிட்டிஷ் தான் கேட்ட கிடையாது. இவங்க கொஞ்சம் இன்னும் ஒற்றுமையில ஒரே டேட்ல இது பண்ணுதாங்க, அப்பயே பிரிட்டிஷோட இது வந்து சாம்ராஜ்யம் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும் இந்த சைடு. ஓகேங்களா? ஆனாலுமே பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, உடனடியா வந்து எங்க பாருங்க, வங்காளம் நேரம் சென்னையில தான் இதா இருந்துச்சு, சென்னை படைகள் தான் இருந்தாச்சு. இருந்தாலும் ஹெட் வந்து இங்க வங்கம்ல இருந்து ஸ்ரீலங்காவான சிலோன், மலேசியா, இங்கிருந்து ஆல்ரெடி அங்க வச்சிருந்த படைகள் எல்லாத்தையும் விரைந்து வர சொல்றாங்க. எங்க இங்க தமிழகத்துக்கு விரைந்து வந்து போர் புரிறாங்க. அப்ப இன்னும் பிரிட்டிஷ் படை வந்து இன்னும் வலிமையா வந்திருக்கும். புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் அரசர்கள் பிரிட்டிஷருடன் கை கொடுத்தார்கள். இவங்க 3 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா சின்ன சின்ன படைகள்ல இவங்க கூட ஃபேவரா தான் வந்திருக்கு. ஆங்கிலேயர்கள் பிரித்தாளும் கொள்கை என்ற யுக்தி விரைவில் பாளையக்காரர்கள் படையில் பிரிவினை ஏற்படுத்தியது. கொஞ்சம் கொஞ்சம் பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து 2 கொள்கைகள் வந்து ஃபாலோ பண்ணாங்க. இது ஆல்ரெடி போன கிளாஸ் சொல்லியிருப்பேன். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தலையிடா கொள்கை, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பிரித்தாளும் கொள்கை. தலையிடா கொள்கை வந்து பார்க்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில் ஐரோப்பியோட என்ட்ரி வந்து நம்ம பாத்தீங்கன்னா
மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்களா வந்து இருக்கட்டும், சில ஐரோப்பியர்கள் நாடுகளா வந்து இருக்கட்டும், மதத்தை வந்து பரப்ப ஆரம்பிச்சாங்க. அதாவது மக்களுடைய ஆஹ் உம் அவங்க மதரேட்டா இருக்கட்டும், அவங்களுடைய பாரம்பரிய விஷயமா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து மேற்கத்திய சிந்தனைகளா இருக்கட்டும், மேற்கத்திய மத விஷயங்களை வந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து உட்புகுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா பிரிட்டிஷ் அதை எதுவுமே ஃபாலோ பண்ணல. அவங்க நோக்கம் வந்து வணிகம் தான். அப்போ நீங்க உள்ளூருக்குள்ள நீங்க என்ன மதத்தை ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான், நீங்க இது பண்ண அந்த விஷயத்துல அவங்க என்ன பண்ணல, எதுவுமே பண்ணல. ஸ்டார்டிங் இதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பின்பற்றி தலையிடா கொள்கை. பிரித்தாளும் கொள்கைங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது நம்ம ஒவ்வொரு வாரது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இவங்களுக்கு ஆகாது அப்படின்னா என்ன ரீசனால, அப்ப எதன் மூலியமா இவங்களை வந்து பிரிக்கலாம், ஓகேங்களா? சொல்ல போனா நமக்கு 905 வந்து வங்க பிரிவினை வந்து இருக்கட்டும், ஓகேங்களா? அப்போ இஸ்லாம் ஹிந்து இஸ்லாம் பிரிவுலாம் வந்து இருக்குது. இது மூலயமா வந்து ரெண்டு பேர் சண்டை போடுறப்ப அவங்களுக்கு அது ஃபேவரா வந்து இருக்கிற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க, ஓகேங்களா? 801 பாருங்க, தஞ்சாவூரும் திருச்சியில் இந்த கலகக்காரர்களை தாக்கினார்கள். பின்ன இவங்கெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, மற்ற காளையார் கோயில், பிரான்மலை இங்கெல்லாம் வந்து பதுங்கி இருப்பாங்க. அங்கேயும் இப்ப என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் வந்து தாக்குதல் பண்ணாங்க. 801 வந்து கழகம் வந்து தோற்று இருக்கும். சிவகங்கை இணைக்கப்பட்டது. ராமநாதபுரத்தின் திருப்பத்தூர் கோட்டை. திருப்பத்தூர் கோட்டையில பாத்தீங்கன்னா 801 அக்டோபர் 24 வந்து மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர். நாகலாபுரத்துல யாரு, சிவசுப்பிரமணியம். கயத்தாறுல வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். திருப்பத்தூர் கோட்டையில வந்து பார்க்கும்போது மருது சகோதரர்கள், ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம மருது சாரி வீரபாண்டிய கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமைத்துறையும் சிவத்தேவையும் பிடிக்கப்பட்டு நவம்பர் 16 பாஞ்சாலை குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டனர். ஏன்னா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய சேதம் பண்ணிருப்பாங்க. அகைன் வந்து சிறையில இருந்து தப்பிச்சிருப்பாங்க. இந்த இந்த வார்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. இவங்களை வந்து தர சொல்லியும் சின்ன மருது என்ன பண்ண மாட்டாங்க, சிறுவயலுக்கு அனுப்பி அவருடைய பிளேஸ்ல ஆக்குபை வச்சு தராம இருப்பாரு, ஓகேங்களா? இதுக்கெல்லாம் சேர்த்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா தூக்குல போடாம தலையை வந்து வெட்டிடுவாங்க. இது மட்டும் இல்லாம இந்த கழகத்தில் ஈடுபட்ட 73 பேர் என்ன பண்றாங்கன்னா மலேசியா நாட்டுக்கு வந்து நாடு கடத்திடுவாங்க. மைசூர் கழகத்துல அப்படிதான் அவங்க கல்கத்தாக்கு நாடு கடத்துறது, இந்த மாதிரி வந்து அங்க இருந்த பிரச்சனை கூட இன்னும் கிளர்ச்சி ஈடுபடுவாங்க சொல்லிட்டு வேற ஒரு பகுதிக்கு வந்து மாத்தி விட்டுறது, சரிங்களா? பாளையக்காரர்கள் வீழ்ச்சி அடைந்தாலும் அவரது வீரமும் தியாகமும் எதிர்கால சந்ததிகளில் இருப்பதாகவே அமைந்தது. இந்த மருது சகோதரர்களுடைய கழகம் தான் தென்னிந்தியாவுடைய புரட்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது, ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலை, ஓகேங்களா? தீரன் சின்னமலை காலம் பாருங்க 856 இருந்து 805. இது வந்து கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசர், ஓகேங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தகிரின்னு சொல்லி அழைக்கப்பட்டாரு. 56 இருந்து பிறந்தாரு. இவரு சிலம்பு, வில்வித்தை, குதிரையேற்றம் எல்லா விதம் தெரியும். இவருக்கு பிரெஞ்சு கத்துப்பாரு. பிரெஞ்சோட படைகளை கொஞ்ச நாள் வந்து இது பண்ணிருப்பாரு. மைசூர் படைகளோட கொஞ்ச நாளே தன்னை நல்லா வந்து வலிமைப்படுத்திக்கிட்டாரு, சரிங்களா? ஓகே. இவர் வந்து பாத்தீங்கன்னா திப்புவோடைய திவான். இவங்க இருக்கக்கூடிய பகுதியில திப்பு சுல்தான் ரூலிங் தான் வந்து போயிட்டு இருக்கு. அங்க அவருடைய வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரியான திவான் தான் வந்து என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா வரி வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவாரு, ஓகேங்களா? ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வரி வசூலிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து குதிரை போயிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து இவர் வாங்கியிருப்பாரு பாருங்க. இவர் முகமது அலியிடம் அவங்க யார்கிட்ட திவான் இருக்கக்கூடிய வந்து வரியை வந்து இவர் வாங்கிட்டு நீ போய் சுல்தான் கிட்ட போய் சொல்லு. அதாவது சொல்றாரு, முகமது அலியிடம் சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்ன மலையை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இதை வந்து பிடுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் சொல்லு. திவான் தான் இந்த முகமது அலி, சரிங்களா? முகமது அலி என்ன சொல்றாங்க, இந்த காசை பிடுங்கிறது யாருன்னு சொல்லி நீ போய் சுல்தான் கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லு, சின்ன மலை நான் தான் பிடிங்கிட்டேன் அப்படின்னு போய் சொல்லுவாரு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் இவருடைய பேர் வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பாயிண்ட் இருக்கு, அது மட்டும் நம்ம இது பண்ண வச்ச போதும், ஓகேங்களா? இதனால வந்து திவான் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா முகமது அலி வந்து போர் வந்து நடந்திருக்கும். இது எங்க நடக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய நொய்யல் ஆற்றங்கரையில வந்து இந்த இரு படைகளும் செஞ்சிருப்பாங்க. இதுல வந்து சின்னமலை வந்து வெற்றி பெற்றிருப்பாரு. இது காலகட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 801 பக்கம் வரும், ஓகேங்களா? அடுத்து ஓடா நிலை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ அவருக்கு தனியா ஒரு கோட்டை அமைச்சு அந்த கோட்டைக்குள்ள வந்து யாரும் வராம அந்த கோட்டைக்குள்ள இருந்தே சண்டை போறதா வந்து ஓடா நிலை, ஓகேங்களா? அது ஓடா நிலையை வந்து யாரு பின்பற்றுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலை அவர்கள், ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 805 ஆக்சுவலா இவருடைய சகோதரர்கள் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் வந்து இது பண்ணியிருப்பாங்க பாருங்க. பிடிபடாமல் இருந்த கொரில்லா போர் முறைகளையும் கையாண்டார்.
இறுதியாக அவரது சகோதரர்களையும் கைது செய்த ஆங்கிலேயர்கள் அவரை சங்ககிரியில் சிறை வைத்தார்கள். இங்கன்னா சேலம் சங்ககிரியில வந்து இவங்க வந்து சிறை வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இவரை யாரு காட்டி கொடுத்திருப்பாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஐ திங்க் சமையல் வேலை பார்க்கிறவர். ஓகேங்களா. இவர் தான் வந்து தீர்த்தங்கிரி வந்து எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பகுதியை வந்து மேக்சிமம் எல்லா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துரோகி வந்து இருப்பாங்க. நீங்க வந்து பாலை இதா இருக்கட்டும், அரசு இதா வந்து இருக்கட்டும், பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவங்களை காட்டி கொடுக்கதா இருக்கட்டும், இவங்களுக்கு அகேன்ஸ்டா அவங்களுக்கு தேவையான இது எல்லாமே வந்து யுக்தி எல்லாமே வந்து பிடிச்சு பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எங்க வந்து ஞாபகம் இருக்கா, நம்ம பார்த்தோம் ராபர்ட் கிளைவ், அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, சிராஜ் உத்தவ்லா அவங்களுக்கு கீழே இருந்த படை வீரர்களுக்கு லஞ்சம் கொடுத்து இவருக்கு அகேன்ஸ்ட் அந்த முறை பாருங்க அப்படியே அங்க இருந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆயிட்டே வருது. அதனால ஃபர்ஸ்ட் இருந்தே உங்களுக்கு லஞ்சம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு, நம்ம ராபர்ட் கிளைவ்ல இருந்து பக்சா பிளாசில இருந்து அப்படியே வரலாம். சரிங்களா. ஓகே. சோ வந்து சங்ககிரி மேடையில வந்து இவரை வந்து தூக்குல போட்டுருவாங்க பாருங்க. 1805 ஜூலை 31 அன்று சங்ககிரி கோட்டையின் உச்சி அவர்கள் தூக்கிடப்பட்டார்கள். சகோதரருடன் சேர்ந்து இவரும் வந்து இது பண்ண இவங்களை காட்டி கொடுத்தவர் வந்து இவங்களுடைய சமையல்காரர். சரிங்களா. ஓகே. தீரன் சின்னமலை பொறுத்த வரைக்கும் நொய்யல் போர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓடாநிலை ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கொங்கு பகுதியில் இருக்கக்கூடியவர். ஓகேங்களா. தீரன் சின்னமலை. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ஓகே. அவ்வளவுதான், இந்த டாபிக் வந்து ஓவர். இதுல 5 இது பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது புலித்தேவர், வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள் அண்ட் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். அடுத்து பார்க்கும்போது தீரன் சின்னமலை அவர்கள். புலித்தேவர் வந்து ஃபைனலி என்ன ஆனாலும் நமக்கு தெரியல. வேலுநாச்சி அவர்கள் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மருது சகோதரர் வந்து ஆட்சியை மீட்டு வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் உடன்படிக்கை வந்து பாத்தீங்கன்னா வெள்ளச்சி அவங்களுடைய கணவர் அவர்கள் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும் சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய மகள் வந்து பாத்தீங்கன்னா மறுமான முறையில வந்து இறந்திருப்பாங்க. யாருடைய மகள் சொல்லி பாத்தீங்கன்னா வேலுநாச்சியாருடைய மகள் வந்து ஒரு மாதிரி மர்மமான முறையில் இருந்திருப்பாங்க. அவங்க இறந்து ஒரு 6 or 3 years ஆஃப்டர் வந்து பாத்தீங்கும் போது வேலுநாச்சி அவர்களும் வந்து இறந்துருவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து வருவாரு. அவரு கழகத்துல வந்து ஈடுபடுவாரு. அவங்களுக்கு வந்து ஃபேவரா வந்து பார்க்கும்போது அவங்களுடைய சகோதரர்களும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சகோதரர்கள் வந்து இறுதியில் தலை துண்டிக்கப்பட்டார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடப்பட்டார். எங்க சொல்லி பாத்தீங்கன்னா கயத்தாறு பாஞ்சாலங்குறிச்சி ரூல் பண்ணிட்டு இருந்தவர் தான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். அவருடைய கணக்கரான சிவசுப்பிரமணிய பிள்ளையும் வந்து பிரிட்டிஷ் வந்து தூக்கில போட்டிருப்பாங்க. எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாகலாபுரத்துல தூக்கில போட்டிருப்பாங்க. மருது சகோதரர்கள் வந்து இறுதியில் வந்து தென்னிந்திய புரட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 801 வந்து அவர்களும் தூக்கிலிடப்பட்டிருப்பார்கள். எங்கன்னா திருப்பத்தூர் கோட்டை. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது தீரன் சின்னமலை 805 ஆக்சுவலா 805 முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேலூர் கழகம் வந்து ஸ்டார்ட் ஆகும். வேலூர் கழகம் இது எல்லாத்துக்கும் பேஸா இருந்து ஒவ்வொரு பகுதியிலும் இதெல்லாம் சேர்ந்து இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு பயங்கரமான எதிர்ப்பா வந்து வேலூர் கழகம் வந்து அமைஞ்சிருக்கும். சரிங்களா. ஓகே. தீரன் சின்னமலை வந்து சங்ககிரி கோட்டையில வந்து தூக்கிடப்பட்டிருப்பாரு. ஓகேங்களா. இதோட ஓவர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேலூர் கழகம் வந்து நம்ம நெக்ஸ்ட் 1806 வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1857 வார், அப்புறம் அப்ரைசிங் ஃபார் ட்ரைபல் பீப்புள்ஸ் இது டாபிக் வந்து பார்க்கலாம். அதாவது ஆங்கில ஆட்சிக்கு எதிரான பழங்குடியினர் கிளர்ச்சிகள். ஓகேங்களா. அது ஒரு டாபிக் முடிச்சோன்னா நமக்கு ஓவர். நெக்ஸ்ட் நம்ம வந்து காங்கிரஸ் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா. ஓகே. ஃபர்தர் டவுட் இருந்தாலும் நீங்க கேளுங்க. சரிங்களா. ஓகே. தேங்க்யூ.